அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆத்தாங்கரை சமையல். இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் டிக்கா செய்ய போகிறோம். இப்போ வந்து நம்ம சிக்கன் டிக்கா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். மல்லித்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு 100 கிராம், தயிர். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், சீரகத்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாத்தூள் பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு தயிர் 100 கிராம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிங்க. தேவையான அளவு உப்பு, நீங்கள் கலர் பவுட்ரு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ சிக்கன் எடுத்து மசாலாவில் முக்கி கம்பியில் சொருகி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை ஃபுல்லாக சொருகி வச்சாச்சு. இப்போ அடுப்பில் மாட்டிடலாம். இப்போ இந்த சிக்கனை அடுப்பில் மாட்டிடலாம். அது மேலே நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றி லைட்டாக சுற்றி விட்டுக்கலாம். அதாவது முன்ன பார்த்ததோட இப்போ கொஞ்சம் சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டாக பிரட்டி விட்டோம்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் நல்லா உங்களுக்கு சிக்கன் டிக்கா ரெடி ஆகிடும். இப்போ ஓரளவுக்கு நமக்கு நல்லா சிக்கன் வந்துருச்சு. திரும்பி கொஞ்சம் நல்லா சுற்றி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இன்னும் 10 நிமிஷத்தில் ஓரளவு நல்லா வந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு சிக்கன் நல்லா ப்ரௌனாக சூப்பராக வந்துருச்சு. நல்லா வந்துட்டு பாருங்கள். வீடியோவில் உங்களுக்கு நல்லா தெரியும் கிளியராக. ஓரளவு நல்லா சூப்பராக நல்லா அருமையான கலராக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த சிக்கனை கீழே இறக்கிடலாம். இப்போ சிக்கன் சிக்கா அடுப்புலேருந்து இறக்கியாச்சு. இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு இப்போ அருமையான சிக்கன் டிக்கா ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோவை நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் டிக்கா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. நம்ம ஆத்தாங்கரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம்.